தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு, அவர்களின் வயதுகளின் HCF 22 எனில் மகனின் வயது என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. கொஸ்டின்ல தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு, தந்தை மகன், தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு. எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு 1 வயசுனா இவருக்கு 2 வயசு. நெக்ஸ்ட் அவரோட HCF 22 அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருடைய HCF 22 அப்படிங்கிறாங்க. HCF = 22. ஸோ HCF 22 எனில் மகனின் வயது என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2க்கும் HCF எடுக்கணும். ஸோ இங்கே 2 இருக்கிறத நம்ம 2x எடுத்துக்கணும். அதே மாதிரி 1x எடுத்துக்கணும். ஸோ 2 காமனாக HCF எடுத்துக்கணும். HCF அப்படிங்கிறது 2லேயும் காமனாக இருக்கிற வேல்யூ. 2லேயும் காமனாக என்ன இருக்குது, x மட்டும் தான் இருக்குது. அப்போ x. ஸோ இதோடைய HCF பார்த்தோம்னா HCF = x. x உடைய மதிப்பு என்னது 22. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கொஸ்டின்ல மகனின் வயது என்ன கேட்குறாங்க. ஸோ x = 22னா இங்கே என்னது மகனுக்கு ரேஷியோ 1. அப்போ 1x அர்த்தம். 1 × x = 1 × x போல 22 சப்ஜெக்ட் பண்ணால் 22 = 22. மகனின் வயது பார்த்தோம்னா 22. இதே கொஸ்டின்ல தந்தையோட வயது கேட்டாங்களா. தந்தைக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 2. அப்போ 2 × x = 2 × 22 = 44. இது தந்தையோட வயது.